இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ரஃபிசி ராம்லிக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்படும், தேர்தல் குழு அறிவிப்பு. PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடைபெறவிருக்கும் இவ்வேளையில் முக்கிய பதவிகளுக்கு போட்டியிடும் தனது ஆதரவு வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை பகிரங்கமாக அறிவித்திருப்பது மூலம் தேர்தல் விதிமுறைகளை கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ராம்லி மீறியிருப்பதாக தேர்தல் குழு இன்று அறிவித்துள்ளது. PKR கட்சியின் ஒழுங்கு நடைமுறையையும் தேர்தல் விதிமுறைகளையும் மீறியிருக்கும் ரஃபிசி ராம்லிக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்படும் என்று தேர்தல் குழு தலைவர் டாக்டர் சலேஹா முஸ்தபா அறிவித்துள்ளார். தனக்கு வேண்டிய வேட்பாளர்களை அடையாளப்படுத்தி பட்டியல் வெளியிடப்படுவதை PKR தேர்தல் விதிமுறை தடை செய்கிறது. இந்நிலையில் கட்சியின் துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள தாம் போட்டியிடும் அதே வேளையில் உதவித் தலைவர்கள் பதவிக்கு தனக்கு ஆதரவாக யார் யார் போட்டியிடுகின்றனர், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ரஃபிசி ராம்லி ஒரு பட்டியலை வெளியிட்டது மூலம் தேர்தல் நடைமுறையை அவர் மீறியுள்ளார் என்று டாக்டர் சலேஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். மலேசியாவில் பணி ஓய்வு பெறும் வயது வரம்பு 60லிருந்து 65ஆக உயர்த்தப்பட வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் அசலினா ஒஸ்மான் சயீத் முன்வைத்துள்ள பரிந்துரையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு செயலாளர் ஹாஃபிஸ் அரிஃபின் கேட்டுக்கொண்டார். பணி ஓய்வு பெறும் வயது வரம்பு 65 வயது வரை நீட்டிக்கப்படுமானால் அது இளையோர்களின் வளர்ச்சியையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஊனப்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். அதேவேளையில் இளையோர்கள் உயரிய பொறுப்பும் அந்தஸ்தையும் பெறுவதற்கு ஒரு நீண்ட நாள் காத்திருக்க வேண்டிய பெரிய இடைவெளியை ஏற்படுத்திவிடும் என்று அவர் நினைவுறுத்தினார். ஒருவர் பணி ஓய்வு பெற்றால் மட்டுமே அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னொருவர் நியமிக்கப்படுவார். ஆனால் ஒருவரே நீண்ட காலமாக பொறுப்பை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பாரேயானால் அந்த வாய்ப்பு இளையோர்களுக்கு கிட்டுவது என்பது எட்டாக்கனியாகிவிடும் என்று ஹாஃபிஸ் அரிஃபின் தெரிவித்தார். தங்களுக்கு எதிரான 28 லட்சம் ரிங்கெட் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் எதிர்வாதம் புரிவதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி சபா அம்னோ தலைவர் போங் முக்தார் ராடினும் அவரின் மனைவி ஜிசி இசித்தி அப்துல் சமாட்டும் செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. டத்தோச்சே ரோசிமா கசாலி தலைமையிலான 3 அடங்கிய அப்பீல் நீதிமன்ற குழுவினர் நீதிமன்றத்தின் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி அத்தம்பதியர் செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவை ஒருமனதாக நிராகரிப்பதாக அறிவித்தனர். முந்தைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய விதிவிலக்கான சூழ்நிலைகள் அல்லது நீதி தவறியதை நிரூபிக்கும் வரம்பை பூர்த்தி செய்ய போங் முக்தார் ராடினும் அவரின் மனைவி ஜிசி இசித்தி அப்துல் சமாட்டும் தவறிவிட்டனர் என்று நீதிபதி டத்தோச்சே ரோசிமா கசாலி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து கினபாத்தாங்கான் எம்பியையும் அவரின் மனைவியையும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இவ்விருவரின் விடுவிப்பை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு செய்து கொண்ட மேல்முறையீட்டிற்கு அப்பீல் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அத்துடன் அத்தம்பதியர் தங்களுக்கு எதிரான 3 ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்வாதம் புரியும்படி உத்தரவிட்டது. போலி ஆவணங்களுடன் கடன் கேட்டு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை அங்கீகரிப்பதற்காக 3 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்படும் 4 முன்னாள் வங்கி அதிகாரிகள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் 1,13 லட்சம் ரிங்கெட் கடன் கேட்டு சமர்ப்பிக்கப்பட்ட 39 விண்ணப்பங்களை அங்கீகரிப்பதில் 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த 5வரும் சம்பந்தப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்று காலையில் சபா சண்டகான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த 5வரையும் விசாரணை செய்வதற்கு ஏதுவாக 7 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஆயிஷா பாக்கி அனுமதி அளித்தார். வரும் மே 26 முதல் 28ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 46வது ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் உயர் கல்விக்கூடங்கள் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதற்கு உயர்கல்வி அமைச்சு இன்று அனுமதி வழங்கியுள்ளது. ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், புத்ராஜயா உட்பட கிள்ளான் பள்ளத்தாக்கு முழுவதும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படுவதை ஒட்டி பல சாலைகள் மூடப்படவிருக்கின்றன. இந்நிலையில் 3 தினங்களுக்கு ஆன்லைன் மூலம் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வதற்கு
பொது மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் அனுமதிக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஓப்ஸ் கசா 2025 திட்டத்தின் வாயிலாக நகரி செம்பிலான் மாநில அளவில் செயல்படும் வியாபார தளங்களின் நடவடிக்கைகள் அமலாக்க அதிகாரிகள் வாயிலாக தொடர்ந்து அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ். வீரப்பன் தெரிவித்தார். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் சட்ட விதிகளை மீறி செயல்படுவோர் மீது 2021ஆம் ஆண்டு உள்நாட்டு வாணிப சட்டத்தின் 18வது விதியின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வீரப்பன் சுட்டிக்காட்டினார். இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் இழைப்பவர்களுக்கு அபராதம் மற்றும் கூடியபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வீரப்பன் நினைவுறுத்தினார். சுரம்பானில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் வீரப்பன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.